இரண்டாம் உலகப் போர் என்பது 1939 தொடங்கி 1945 வரை நடந்த ஒரு உலகப் போராகும். இந்த இரண்டாம் உலகப் போரானது கிட்டத்தட்ட 6 வருஷம் தொடர்ந்து நடைபெற்றுச்சு. உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் இந்த இரண்டாம் உலகப் போரில் பங்கெடுத்தாங்க. இவை அச்சு நாடுகள் மற்றும் நேச நாடுகள் அப்படின்னு 2 கூட்டணிகளாக உருவாச்சு. இந்த இரண்டாம் உலகப் போரில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 10 கோடிக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் நேரடியாக இந்த போருக்கு பங்கெடுத்தனர். இதனால் இராணுவம் மற்றும் குடிசார் வளங்களுக்கு இடையேயான வேறுபாடானது மறைஞ்சு போச்சு. இந்த போரில் விமானங்களானது முக்கிய பங்காற்றுச்சு. மக்கள் தொகை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் குண்டு வீசவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் விமானங்களை முக்கியமாக பயன்படுத்தினாங்க. மனித வரலாற்றிலேயே இதுவரை அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய சண்டையாக இந்த இரண்டாம் உலகப் போரானது திகழ்ந்திருக்கு. 7 முதல் 8.5 கோடி பேர் இந்த இரண்டாம் உலகப் போரில் இறந்துருக்காங்க. இவர்களில் பெரும்பாலானவர்கள் குடிமக்கள்களாக இருந்திருக்காங்க. அச்சு நாடுகளோட தோல்விக்கு பிறகு ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. ஜெர்மனி மற்றும் ஜப்பான் தலைவர்களுக்கு எதிராக போர் குற்றத்தீர்ப்பு நடத்தப்பட்டுச்சு. இந்த இரண்டாம் உலகப் போரானது 1939 செப்டம்பர் 1 அன்று தொடங்குச்சு. அன்று தான் ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மனி போலாந்து மீது படையெடுத்தாங்க. 1939 ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து 1941 ஆண்டின் ஆரம்பம் முதல் ஒரு தொடர்ச்சியான படையெடுப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் ஜெர்மனி பெரும்பாலான ஐரோப்பிய கண்டங்களை வென்று தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துச்சு. 1941 ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஐரோப்பிய அச்சு நாடுகள் சோவியத் ஒன்றியம் மீது படையெடுப்பதற்கு ஜெர்மனி தலைமை தாங்குச்சு. இதுவே வரலாற்றின் மிகப்பெரிய நிலப்போராக இன்று வரை திகழுது. ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியை ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வருவதை இலக்காக கொண்டிருந்த ஜப்பான் 1937 சீன குடியரசோட போரை தொடங்குச்சு. டிசம்பர் மாதம் 1941 அமெரிக்காவோட நிலப்பரப்பை தாக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் தான் இழந்த நிலப்பரப்புகளை சோவியத் ஒன்றியம் திரும்ப பெற்றுச்சு. தனது கவனத்தை ஜெர்மனி மற்றும் அதன் கூட்டு நாடுகள் மீது திருப்பிச்சு. 1944 மற்றும் 1945 ஜப்பான் ஆசிய கண்டத்தில் ஜெயித்த பகுதிகளை திரும்பவும் இழக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் நேச நாடுகள் ஜப்பானிய கடற்படைக்கு பெரும் சேதத்தை விளைவிச்சாங்க. மேற்கு அமைதி பெருங்கடலின் முக்கிய தீவுகளை நேச நாடுகள் கைப்பற்றினாங்க. ஜெர்மனி ஆக்கிரமித்து வச்சிருந்த நிலப்பரப்புகள் அதற்கு அப்புறம் விடுதலை செய்யப்பட்டுச்சு. நேச நாடுகள் மற்றும் சோவியத் ஒன்றியம் ஜெர்மனி மீது படையெடுத்து அவற்றுடன் ஐரோப்பாவில் போரானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஹிட்லர் தற்கொலை செய்ததுக்கு அப்புறம் 1945 மே 8ஆம் தேதி ஜெர்மனி நிபந்தனையற்ற சரணடைவை ஏற்றுச்சு. இரண்டாம் உலகப் போரானது உலகின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பை மாற்றி அமைச்சிச்சு. பன்னாட்டு ஒத்துழைப்பை உருவாக்கவும் எதிர்கால சண்டைகளை தடுக்கவும் ஐக்கிய நாடுகள் அவையானது நிறுவப்பட்டுச்சு. சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகளோட பாதுகாப்பு அவையின் நிரந்தர உறுப்பினர்களாக உருவானாங்க. சோவியத் ஒன்றியமும் ஐக்கிய அமெரிக்காவும் எதிரெதிர் வல்லரசு நாடுகளாக தோன்றினாங்க. இது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக பனிப்போருக்கான தளத்தை அமைச்சிச்சு. எதிர்காலத்தில் சண்டைகளை முன்னரே தடுத்து நிறுத்தவும் போருக்கு முந்தைய எதிர்ப்பை நிறுத்தவும் ஒரு பொதுவான அடையாள உணர்வை உருவாக்கவும் அரசியல் மற்றும் பொருளாதார இணைப்பானது தொடங்கப்பட்டுச்சு.